அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, அவனை பாருங்க, இவர் போய் பர்பஸா அவனை போய் சந்திக்கிறார். சர்ச் முடிஞ்ச உடனே, ஆராதனை முடிஞ்ச உடனே, மற்ற எல்லாரையும் விட பாருங்க, இயேசு அவனை ஆலயத்திலே இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். தேடி வந்து அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்ப பாருங்க, அவனுக்கு ஒரு வேளை சொல்லியிருப்பாங்க ஜனங்கள், அப்பா நீ 38 வருஷமா படுக்கையா இருந்த, இயேசுன்ற ஒருத்தர் தான் உன்னை சுகமாக்கினாரு. அவர் உன்னை மட்டும் இல்ல, நிறைய பேரை ஊருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? சுகமாயிட்டு இருக்காரு, அற்புதம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதிகமான இயேசுவை குறித்த வார்த்தைகள் அவனுக்கு வந்திருக்கலாம். ஆனா இப்போ பாருங்க, அவன் கேட்டிருந்தா கூட அவனுக்கு நேரா there is a direct encounter of Jesus. அல்லேலூயா. அப்ப அந்த நிலைமையில படுக்கையில் இருக்கும்போது பேசினது வேற. இப்ப சொஸ்தமாக்கப்பட்ட பின்பு நேரடியாக முகத்துக்கு நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அதிக கேடானதொன்றும் வராதபடிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு அப்படிங்கிறார். பாவம் செய்யாதபடி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாவம் செய்யாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. இப்ப இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா பாவத்தை குறித்து ஒருவர் பேசுகிறார் என்றால் அது இயேசுவை அல்லாமல் வேறு ஒருவரும் கிடையாது. உண்மையாக உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஆண்டவர் யாரை நியமித்துக் கொள்கிறார் என்றால் பாவம் செய்யாத நபரை தமக்கு அவர் நியமித்துக் கொள்கிறார். நீ சுகமானது எனக்கு பெருசு இல்லை. அல்லேலூயா. 38 வருஷமாய் படுத்த படுக்கையா இருந்து நீ சுகமானது உனக்கு வேணா பெருசா இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன பெருசு அப்படின்னா, உண்மையாய் உன்னை நான் எனக்கு நியமித்துக் கொள்ள வேண்டும், நீ கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ பாவம் செய்யாது இருக்க வேண்டும். அல்லேலூயா.